விழுப்புரம் வடக்கு மாவட்ட மரக்காணம் கிழக்கு மண்டல தலைவர் கதிரவன் தலைமையில் பீகாரில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றதை தொடர்ந்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. பீகாரில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி அதன் கூட்டணி கட்சிகள் 243 தொகுதிகளில் 202 தொகுதிகளில் அமோக வெற்றி பெற்றதை தொடர்ந்து விழுப்புரம் வடக்கு மாவட்டம் மரக்காணம் கிழக்கு மண்டல தலைவர் கூனிமேடு கதிரவன் தலைமையில் புத்துப்பட்டு, கூனிமேடு, அனுமந்தை, மரக்காணத்திலும் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்ந்தனர். இதில் மாநில, மாவட்ட, மண்டல, அணி, பிரிவு தலைவர்கள் மற்றும் கிளை தலைவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி அவர்களுடைய வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இதில் 100க்கும் மேற்பட்ட கட்சியினர், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். பீகார் அமோக வெற்றி மேடம். பிஜேபி 200 தொகுதி மேலே ஜெயிச்சு. அச்சிரப்பாக்கம் வஜ்ரகிரி மலை அடிவாரத்தில் எழுந்தருளி அருள்பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீ ஐயப்ப சுவாமி ஆலய புனராவர்த்தன ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கம் வஜ்ரகிரி மலை அடிவாரத்தில் அருள்பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீ ஐயப்ப சுவாமி ஆலய புனராவர்த்தன ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழா கடந்த 17ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம் உள்ளிட்ட பூஜைகளுடன் முதல் கால யாக பூஜைகளுடன் கும்பாபிஷேக விழா தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து 4ஆம் கால பூஜைகள் தொடங்கி விக்னேஸ்வர பூஜை, மகா பூர்ணாகுதி உள்ளிட்ட பூஜைகள் மூத்த அர்ச்சகர் சங்கர் சிவாச்சாரியார் தலைமையில் நடைபெற்றது. சிவாச்சாரியார்கள் யாகசாலையில் இருந்து புனித நீர் எடுத்து வரப்பட்டு கொடிமரம் மற்றும் மூலவர் விமானத்தின் மீதுள்ள கலசங்களின் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து விநாயகர், முருகர், ஐயப்ப சுவாமி, பெரிய கருப்பண்ணசாமி, சிறிய கருப்பண்ணசாமி, மாளிகை புறத்தம்மன், துர்கா தேவி, நவகிரகம் உள்ளிட்ட சுவாமிகளுக்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு ஸ்ரீ ஐயப்பா சுவாமி சேவா சங்கம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. குருசாமிகள் உடனடியாக யாகசாலைக்கு வருமாறு கேட்டுள்ளனர். श्री गुरु महाशास्त्र हरिहरपुत्र पुत्र நிமிடத்தில் 230 ரூபிக்ஸ் கியூப்களை கொண்டு ஆபரேஷன் சிந்தூர் வார்த்தையை ஏகபாத ஆசனம் மூலம் புதிய உலக சாதனை படைத்துள்ள சிறுமி. சென்னை தனியார் மண்டபத்தில் ரவிகிருஷ்ணா அகாடமியின் 25வது ஆண்டு விழா நடைபெற்றது. இதில் சென்னையை சேர்ந்த தீபிகா என்கிற சிறுமி 21 நிமிடங்களில் 230 ரூபிக்ஸ் கியூப்களை கொண்டு ஆபரேஷன் சிந்தூர் என்ற வார்த்தையை ஏகபாத தாதாசான செய்து புதிய உலக சாதனை படைத்தார். இந்த உலக சாதனைக்கு ரவிகிருஷ்ணா அகாடமியின் உரிமையாளர் அறிவர் பாரதி ராமகிருஷ்ணன் பயிற்றுவித்தார். இதை இந்திய ராணுவ வீரர்களுக்கு ஒரு சமர்ப்பணம் செய்யும் விதமாக சாதனை செய்தார். இந்த சாதனையை லிங்கன் உலக சாதனை நிர்வாகிகள் ஜோசப் இளந்தென்றல் மற்றும் இலக்கியா ஆகியோர் மேற்பார்வை செய்தனர்.
லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் தலைவர் ஜோசப் இளந்தென்றல் ஆய்வு செய்து உலக சாதனையாக அறிவித்து சான்றிதழ் வழங்கினார். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சென்னை எவர்வீன் பள்ளியின் தாளாளர் புருஷோத்தமன், எம்ஆர் மெட்ரிகுலேஷன் பள்ளியின் முதல்வர் ஜோசப், வேலம்மாள் பள்ளியின் தலைமை ஆசிரியர் லாவண்யா மற்றும் ஜெயகோபால் கரோடியா, விருகம்பாக்கம் பள்ளியின் முதல்வர் தமிழரசி, இவர்களுடன் 148வது வார்டு கவுன்சிலர் கிரிதரன் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். 21 நிமிடத்தில் புதிய உலக சாதனை படைத்த சிறுமிக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்து வருகின்றனர். உலக வறியோரின் தினத்தையொட்டி செங்கல்பட்டு அம்மனம்பாக்கம் பகுதியில் உள்ள குட் சர்வீஸ் ட்ரஸ்ட் மனவளர்ச்சி குன்றியோருக்கான இல்லத்தில் அமல அன்னை ஆலயத்தின் சார்பாக மளிகை பொருட்கள் வழங்கப்பட்டது. செங்கல்பட்டு NGGO நகர் அமல அன்னை ஆலயத்தின் சார்பாக பங்குத்தந்தை பெஞ்சமின் நேசமணியுடன் இணைந்து மரியாவின் சேனை தலைவர் எலிசபெத் ராணி, துணைத் தலைவர் சித்ரா டேவிட், செயலர் பிரெட்ரிக், பொருளாளர் வின்சென்ட் மற்றும் பங்கு பேரவை துணைத் தலைவர் ஜோசப் ஜனார்த்தனன் அனைவரும் செங்கல்பட்டு அம்மனம்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள குட் சர்வீஸ் ட்ரஸ்ட் மனவளர்ச்சி குன்றியோருக்கான இல்லத்தில் உள்ளவர்களை சந்தித்து மளிகை பொருட்களை வழங்கினர். வரைக்கும் எல்லாமே சொல்லிக் கொடுக்குறோம், ப்ராக்டிக்கலாக சொல்லித்தரோம், இது சொல்லிக் கொடுக்குறோம். 3வது இந்த மாதிரி நிறைய அரியலூர் மாவட்டம் பரணம் கிராமத்தைச் சேர்ந்த பழனிசாமி என்ற இளைஞர் பிரபஞ்சத்தை காக்க வேண்டும், இயற்கையை காக்க வேண்டும் என்ற நோக்கில் மரம் நடுவோம் மழை பெறுவோம் என்று ராமேஸ்வரம் வரை மிதிவண்டி விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொண்டுள்ளார். அரியலூர் மாவட்டம் பரணம் கிராமத்தை சேர்ந்தவர் பழனிசாமி. இவர் ஆசிரியர் பயிற்சி பள்ளியில் பயின்றதோடு ஆய்வக தொழில்நுட்ப படிப்பு முடித்து தற்பொழுது பரணம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆய்வக உதவியாளராக பணியாற்றி வருகிறார். ஏற்கனவே 5 ஆண்டுகள் காவல்துறையில் பணியாற்றிய இவர் தனது 5 வயதிலேயே தந்தையை இழந்த காரணத்தினால் கல்வியை தொடர தனது ஆசிரியர்கள் ஊக்குவித்ததன் காரணமாகவும் அவர்கள் செய்த உதவிகள் காரணமாகவும் நல்ல நிலைமைக்கு வந்ததால் தானும் ஆசிரியராக வேண்டும் என்ற நோக்கில் ஆசிரியர் பயிற்சி முடித்து தற்பொழுது ஆசிரியராக வேலை பார்த்து வருகிறார். மேலும் இயற்கையின் மீது கொண்ட ஆர்வத்தின் காரணமாக இதுவரை 43 மலை பயணங்களை மேற்கொண்டுள்ளார் பழனிசாமி. சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் இருந்து கன்னியாகுமரி வரை 303 கிலோமீட்டர் தூரத்தில் மிதிவண்டியில் பயணித்து இயற்கையை காப்போம், மரம் நடுவோம், மழை பெறுவோம் என்ற விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொண்டார். தற்பொழுது 2வது கட்டமாக அரியலூர் மாவட்டம் பரணம் கிராமத்தில் இருந்து ராமேஸ்வரம் வரை மிதிவண்டி விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளார். இவர் செல்லும் வழிகளில் உள்ள பள்ளிகளில் மாணவர்களுக்கு இயற்கையும் பிரபஞ்சத்தையும் காக்க மரம் நடுவதன் அவசியத்தை எடுத்து கூறி விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு வழி நெடுகிலும் மரங்களை நட்டும் செல்கிறார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பரணம் பழனிசாமி இயற்கையின் மீது கொண்டுள்ள ஆர்வம் காரணமாக தான் இதுவரை 43 மலைப்பயணங்களை மேற்கொண்டதாக தெரிவித்தார். தற்பொழுது ஆசிரியர் பணியாற்றி வரும் எனது பள்ளியில் மாணவர்களுக்கு பிறந்தநாள் அன்று அவர்களுக்கு மரக்கன்றுகளை கொடுத்து ஒவ்வொருவரையும் அதனை வளர்க்குமாறு அறிவுறுத்தி வருவதாக தெரிவித்தார். முதற்கட்டமாக சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை மிதிவண்டி விழிப்புணர்விற்கு பிரச்சாரத்தை மேற்கொண்டேன். 2வது கட்டமாக மிதிவண்டி விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தற்பொழுது தொடங்கியுள்ளதாக தெரிவித்தார். தனது பிரச்சாரத்தின் முக்கிய நோக்கம் இயற்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அதற்காக மரங்களை நட வேண்டும். இன்றைய நவீன உலகில் வாகனங்களின் பயன்பாடு அதிகமாக உள்ளது. இதனால் வெப்பம் அதிகமாகி சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகிறது. இதற்கு மரங்களை அதிகம் நடுவதே தீர்வு. தமிழ்நாட்டில் உள்ள 6 கோடி மக்களும் அவரவர் ஒரு மரக்கன்றை நட்டால் 6 கோடி மரம் உருவாகும். இதுபோன்று ஒவ்வொருவரும் தனது பிறந்தநாள், தனக்கு பிடித்த தலைவர்களின் பிறந்தநாள் உள்ளிட்ட நாட்களில் மரக்கன்றுகளை நட்டு இயற்கையையும் பிரபஞ்சத்தையும் பாதுகாக்க வேண்டும். மரம் நடுவோம், மழை பெறுவோம் என்ற நோக்கத்தை வழி நெடுகிலும் உள்ள கிராமப்புற மாணவர்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவர்களையும் மரக்கன்றுகளை நட உற்சாகப்படுத்தி நானும் செல்லும் வழியில் மரக்கன்றுகளை நட்டு வருகிறேன் என்றார். இதற்கு தனது குடும்பத்தினரும் மிகுந்த ஆதரவளித்து வருகின்றனர் என்றும் தனது பயணம் தொடரும் என்றும் அவர் தெரிவித்தார். அதாவது
இந்த மிதிவண்டி பயணத்தோட நோக்கம் என்னன்னா, இப்போ பருவநிலை மாற்றம் அடைஞ்சு போச்சு. அதாவது வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் காடுகளின் எண்ணிக்கை, அதாவது மரங்களின் எண்ணிக்கை, காடுகள்லாம் அழிக்கப்பட்டிருக்கிறது. மரங்களின் எண்ணிக்கை குறைஞ்சிருக்குது. அதனால நம்ம இந்த மரங்களை வளர்க்கணும், அதிக மழை பொழியணும், இந்த வெப்பத்தை குறைக்கணும். அதுக்காக தான் இந்த மிதிவண்டி பயணத்தை மேற்கொள்றேன். அதாவது அரியலூர் மாவட்டம் செந்துறை வட்டம் பரணம் கிராமத்திலிருந்து அரியலூர், புதுக்கோட்டை, தேவக்கோட்டை வழியாக ராமேஸ்வரம் வரை ஒரு சுமார் 324 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்யலான் இருக்கிறேன். பெரம்பலூரில் தமிழ்நாடு உள்ளாட்சி நிதி தணிக்கை பணியாளர் மன்ற மாநில பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள தனியார் கூட்ட அரங்கில் தமிழ்நாடு உள்ளாட்சி நிதி தணிக்கை பணியாளர் மன்ற மாநில பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் 1/4/2003க்கு பிறகு பணியில் சேர்ந்த அனைத்து பணியாளர்களுக்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். 2019ஆம் ஆண்டு திருநெல்வேலி, தென்காசி, வேலூர், திருவண்ணாமலை, நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நிர்வாக ரீதியாக பிரிக்கப்பட்டு அரசு துறைகள் தற்பொழுது முழுமையாக செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நமது தணிக்கை துறையில் மாவட்ட வாரியாக உதவி இயக்குநர் பணியாளர்கள் பிரிவு மற்றும் அலுவலகம் ஆகியவை செயல்படுத்தப்படவில்லை. இதனால் மேலே குறிப்பிட்டுள்ள மாவட்டங்களில் தணிக்கையாளர்கள் தணிக்கை பணியினை மேற்கொள்ள ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் 200 கிலோமீட்டர் பயணம் செய்ய வேண்டியுள்ளதால் பணியாளர்கள் கடும் மன உளைச்சலில் பணியாற்றி வரும் சூழ்நிலை நிலவி வருவதால் கருணை உள்ளத்தோடு தாங்கள் இக்குறைபாட்டினை களைந்து பணியாளர்களின் துயர் துடைத்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும். பணி மாறுதல், பதவி உயர்வில் செயல்படுத்தப்படும் முறை, கலந்தாய்வு முறையை தற்பொழுது செயல்படுத்த தலைமை தணிக்கையை இயக்குநர் செயல்படுத்த வேண்டும். இத்துறையில் தற்பொழுது செயல்படுத்தப்பட்டு வரும் CAMS தணிக்கை முறையில் உள்ள குறைபாடுகளை களைய வலியுறுத்தி 5 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. காலமாக 1/10/2025 சின்ன பிள்ளைங்க விவசாயம் வீடு சேதாரம்னு சொல்லுவாங்க. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே தேவமங்கலத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்மசாஸ்தா ஆலய கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள தேவமங்கலம் கிராமத்தில் ஐயப்ப பக்தர்கள் அதிக அளவில் வசித்து வருகின்றனர். இவர்கள் தங்களுடைய சொந்த ஊரில் ஐயப்பனுக்கு என்று தனி கோவிலை அமைக்க முடிவு செய்தனர். பக்தர்கள் நிதி உதவியுடன் ஸ்ரீ தர்மசாஸ்தாவிற்கு கோவிலை எழுப்பி கும்பாபிஷேக விழாவிற்கு ஏற்பாடு செய்திருந்தனர். கடந்த 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் கும்பாபிஷேக பணிகள் தொடங்கியது. கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், லட்சுமி ஹோமம், கோ பூஜை உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. பின்னர் விழாவின் முக்கிய நிகழ்வான கும்பாபிஷேக விழா தொடங்கியது. யாகசாலை பூஜை முடிந்து மங்கள வாத்தியங்களுடன் கடம் புறப்பாடு நடைபெற்று கோவிலை வலம் வந்தது. அதனைத் தொடர்ந்து ஐயப்ப சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க தர்மசாஸ்தா கோவில் விமான கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமியே சரணம் ஐயப்பா சரணம் என்று பக்தி கோஷங்களை எழுப்பினர். பின்னர் தர்மசாஸ்தாவிற்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு அருட்பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. 18 படிகள் மேல் அமர்ந்து பக்தர்களுக்கு ஐம்பொன்னால் அமைக்கப்பட்ட ஐயப்பன் தத்ரூபமாக அமைக்கப்பட்டு அருள்பாலித்தது சபரிமலையை நினைவுபடுத்துவதாக ஐயப்ப பக்தர்கள் பரவசத்துடன் கூறினர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஊர் முக்கியஸ்தர்கள், கிராம நாட்டாமைகள் செய்திருந்தனர். கும்பாபிஷேக விழாவில் தேவமங்கலம் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். பொய்யாத வாழ்வு உலகின்ற அந்த வாழ்வையை புலகின்ற வாழ்க்கை
வாழ்க்கையில் நமக்கு ஜெயமெல்லாம் கிடைத்துவிடும். மனதில் மகா அற்புதமான ஆனந்த காட்சி, அற்புதமான காட்சி. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இடங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்த பணிகள் நடைபெற்று வருவதை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஷேக் அப்துல் ரஹ்மான் ஆய்வு செய்தார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திண்டிவனம் சார் ஆட்சியர் அலுவலகம், திண்டிவனம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம், திண்டிவனம் நகராட்சிக்குட்பட்ட மகாத்மா காந்தி நகர், பாரதிதாசன் தெரு, சேடன்குட்டை தெரு, மரக்காணம் வட்டம், பிரம்மதேசம் வருவாய் ஆய்வாளர் அலுவலகம், சிறுவாடி வருவாய் ஆய்வாளர் அலுவலகம் ஆகிய இடங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்த பணிகள் மற்றும் வாக்குச்சாவடி நிலை அலுவலர் செயலியில் உள்ளீடு செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஷேக் அப்துல் ரஹ்மான் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேலே தப்பு இல்லை, அது ஏரியாது. பட் நீங்கள் 2 விஷயம் பண்ணணுமா. ஒன்று முதல் கட்டமாக 111 இருக்கு இல்லையா, 111 மேப்பான வீட் ஃபில் பண்ணினா ஒன்னருக்கு வாரிசு கிடைக்கும். மினிமம் 250 to 300 ஃபார்ம்ஸ் நீங்கள் வாங்கலாம். இது ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து இந்த பூத் இந்த மாதிரி குறைவாக இருக்குது, திருப்பி நாங்கள் ஆஃபீஸில் கம்ப்யூட்டரில் மேப்பிங் பண்ண சொல்லிடுவோம். இந்த மாதிரி வாக்காளர்கள் 2002 இருந்தாங்களான்னு அதை பண்ணிங்கன்னா அது ஒரு ஐடியா வந்துடும். இது வந்ததுன்னா ஒரு 300-400 தெரியும். இதுக்கு அடுத்து தான் புது வாக்காளர்கள் யாரெல்லாம் இங்கே குடியேறியிருக்காங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் ஹெல்ப் பண்ணுற மாதிரி ரைட்டா. பட் கொஞ்சம் வேகமாக வேலை பார்க்கணும். இன்னைக்கு 2 நாள் பார்க்கணும். சரியா? இப்போ